உறவுகள் யாவருக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இந்த மணியனும் சமூக ஊடகம். இப்போ நான் நிற்கிற இடம் பெர்சி. இது ஒரு பரிசின் இடம். பரிசில் முக்கியமாக பல உல்லாச பயணிகள் வருகின்ற ஒரு முக்கியமான பரிசுன்ற ஒரு இதயமாக கூட இந்த இடத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த இடத்துல இருந்து தான் பல பேருந்துகள், பல நாடுகளுக்கு செல்கின்ற பேருந்துகள் இருந்து புறப்படுவது வழக்கம். பெர்சி ஒரு முக்கியமான இடம். உல்லாச பயணிகள் அநேகமாக குவிந்து செல்கின்ற இடம். இங்கு தங்குமிட வசதிகள் இருக்கின்றன, ஆனால் விலை அதிகமாக இருக்கும். சரி, இந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்போ அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்வோம். பாருங்கள். பெர்சியில இருந்து நாங்கள் வெளியில் வந்தவுடனே பார்த்தோம்னு சொன்னால் காருக்கு போகணும், அதாவது தொடர்ந்து நிலையத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இந்த வெளியில் மெட்ரோலேருந்து வந்தோடனே இந்த பகுதியெல்லாம் நடந்து செல்லணும். இதே வழியில் தான் நாங்கள் பேருந்துக்கு செல்கிற இடம் இருக்குது. ஆனால் காருக்கு பக்கத்தில் அல்ல பேருந்து நிலையம், அதாவது வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் போய் கொண்டிருப்பினோம். வாருங்கள். இந்த இடம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அரேனா, இது ஒரு முக்கியமான இடம். இவ்விடத்தில் இந்த கட்டடத்திலிருந்து நாம் ஏறி செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் இந்த பேருந்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அநேகமாக எல்லோரும் பெர்சி என்றவுடன் 5ஆம் நம்பரில் செல்லலாம் என்று நினைக்கின்றார்கள். இது 5ஆம் நம்பரில் வர முடியாது. 6ஆம் நம்பரில் வந்தால்தான் இந்த பெர்சி கிட்ட. அநேகமானோர் 5ஆம் நம்பரில் பெர்சிக்கு போயிட்டு அங்கிருந்து சரியாக கஷ்டப்பட்டு ஓடி வர்றதை நான் அனுபவித்திருக்கின்றேன். நான் அனுபவித்திருந்தால் உங்களுக்கு விளங்க வேண்டும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க முடியாதான் இந்த இலகுவாக இப்போ இந்த இடத்தை உங்களுக்கு காட்டணும் மட்டும் ஆசைப்படுகிறேன். பார்த்துக்கொள்ளுங்கள். இவர்கள் பேருந்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வண்ண வண்ணமயமான கட்டடங்கள் இருக்கின்றன இந்த இடத்தை சுற்றி. என்னோட பரிசு முக்கியமான இடம் அல்லவா, ஆகவே இவ்வளவு அழகாக அது இருக்கும். அடியாக பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியே இந்த வழியில் வர வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் குறிப்பிடுகின்ற விஷயமாகும். உங்களுக்கு கண்ணுக்கு அழகாக தெரிந்திருக்கும் இந்த குதிரைகள் எல்லாம் ஏறி பிள்ளைகள் விளையாடுற இடமும் இந்த இடத்துல இருக்குது. உல்லாச பெரியர்கள் பல மணி நேரம் இந்த இடத்துல சந்தோஷமாக கழிக்கிறது வழக்கம். ஆகவே அதற்கு ஏற்றாற்போல இங்கே பல வசதிகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இது ஒரு செயற்கையாக ஒரு அழகியலுக்காக அமைத்திருக்கின்றார்கள். இந்த நீர்வீழ்ச்சியை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எளியவர்களுக்கு பிடித்தமான ஒரு இடம். இங்கே நேரத்துக்கு வந்துட்டால் இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இங்கே பாருங்கள். vendu la fête. Ces garçons dans le bois, je peux donner ça la ils sont massifs, ils m'apportent les cassis, le vent dans la masse il est tassé. Que tout part dans la zone, des gueules on a cassé. Comme un docteur, je donne des cachets.
en vitamine, la salade, les légumes, le béton, petit de bâtard en vue. இதுதான் அந்த பேருந்து நிலையத்துக்கு செல்லுகின்ற அந்த பாதைக்குள்ளே வந்து இந்த கட்டடத்துக்கு நுழைய வேண்டும். ஃப்ளிக்ஸ் பஸ், பிளப்ளா பஸ் என பல பேருந்துகள் இந்த இடத்துக்கு வர்றது வழக்கம். அடிக்கடி இந்த போர்ட்டில் சொல்லிக் கொள்கிறோம், தாமதமாக வருகிறது என்று அறிந்து கொள்கிறோம். மேலிடத்தில் தூய்மை என்பார்கள். இது ஃப்ளிக்ஸ் பஸ், பிளப்ளா பஸ் போன்றவர்கள் இங்கே நிறுத்துகின்ற ஒரு பேருந்து தரிப்பு. இதில் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இங்கு ஃப்ளிக்ஸ் பஸ் அல்லது வேறு படித்தான் இருக்கும் ஆண்கள் இருக்கின்ற மனசலக்கம்.